1 கப் மைதா, தேவையான அளவு சால்ட், கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி நல்லா உருண்டையாக பசைஞ்சுக்கணும். ஸோ அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பசைஞ்சுக்குங்க. மாவு கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பசையணும். அந்த பெரிய உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். உருண்டையை நல்லா பூரிக்கல்லில் தேய்ச்சி எடுத்துக்கணும். கத்தியை வச்சு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணதை எடுத்து நல்லா ரோலாக சுருட்டிக்கணும். சுருட்டினதை மறுபடியும் பூரிக்கட்டையை வச்சு ரவுண்டாக தேய்ச்சிக்கணும். தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவை அதில் போடணும். மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றணும். எண்ணெயை ஊற்றி 2 பக்கமும் நல்லா வேக விட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும். ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கணும். அந்த பரோட்டாவெல்லாம் நல்லா சேர்த்து வச்சு வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா 2 பக்கமும் தட்டி விடணும். இப்போ பரோட்டா ரெடி. இந்த பரோட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செய்யறது ரொம்ப சிம்பிள். தேங்க்யூ.